ஹே கைஸ், வெல்கம் டு நாரோடிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிப்ஸ். லைக் ஸ்கூலை முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போயிருக்கோன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நம்ம பெஸ்ட் ஆஃப் காலேஜ் லைஃப்பை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பெஸ்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கூல் டு காலேஜ் லைஃப் ட்ரான்சிஷன் எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் போகிறீங்கன்னா, காலேஜ் லைஃப் தான் உங்களுக்கு வந்து உங்கள் கரியருக்கான பேஸ். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் எப்படி இருக்கணும், லைக் எந்த இடத்துல இருக்கணும், ஒரு சிட்டியில் இருக்கணுமா, இல்லை ஒரு சிட்டியில் இல்லாமல் அவுட்ஸ்கட்ஸில் இருந்தால் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். ப்ளஸ் காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைக் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, கிரவுண்ட் இருக்கா, ஸோ என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன தான் எனக்கு காலேஜ் லைஃப் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ப்ளஸ் அந்த காலேஜோட ரேங்கிங், பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ளஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னாலும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. செகண்ட் இயரில் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஸோ காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க, எனக்கு இந்த மாதிரி தான் காலேஜ் வேணும் அப்படின்ட்டு ஹாப்பியாக போய் சேருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டே காலேஜ் பிடிக்கலனா அதுக்கப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. காலேஜை பிடிச்சி சேருங்க, நிறைய பேர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு சேருங்க. ஸோ சேர்ந்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஹாப்பி மூமெண்ட். ஏன்னா காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி சேர்ந்துருங்க. ஏன்னா தட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஏதோ ஒரு காலேஜுக்கு போயிட்டு உங்கள் லைஃப்பை இது பண்ணுறாதீங்க. ஸோ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காலேஜ் லைஃப்பில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது அட்டெண்டிங் லெக்சர்ஸ். நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, கட்டடிக்கிறது, கிளாஸை பங்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் கெத்து அப்படின்றது. ஸோ படத்தில் இருக்கிறதுக்கும் ஆக்சுவல் லைஃப்க்கும் வேறு. ஏன்னா காலேஜ் லைஃப் தான் உங்களுக்கு கரியருக்கு வந்து ஒரு பேஸாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லா லெக்சர்ஸும் அட்டன் பண்ண பாருங்கள், 100% ட்ரை பண்ணுங்கள். லைக் அதுக்குன்னு உடம்புக்கு சரியில்லாதப்பெல்லாம் லீவ் போடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னொரு விஷயம், எல்லா காலேஜ்லையுமே ஒரு மினிமம் பர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கும். லைக் 80 இல்லை 85 இருக்கும். ஒரு சில காலேஜில் 90% கூட வச்சுருக்கலாம். அதுக்கு கம்மியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான பெனால்ட்டி கட்டணும், ப்ளஸ் ஜஸ்டிஃபை பண்ணணும். இல்லைனா எக்ஸாம் எழுதவே கூட ஒரு சில காலேஜில் விட மாட்டாங்க. மினிமம் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. இதெல்லாமே வந்து நான் பண்ண மாட்டேன், நான் இங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன்னா கண்டிப்பாக 4 வருஷம் இல்லை 3 வருஷம் கழித்து நீங்கள் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ் சேர்ந்துருக்கிறது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, ஒரு டிகிரி வாங்குறதுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த டிகிரியில் படிக்கிறது தான் நாளைக்கு வந்து வேலையாக பார்க்க போகிறீங்க. ஸோ அட்டெண்டிங் லெக்சர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் லைஃப்பில் பண்ண வேண்டியது வந்து மெயின்டைனிங் ஆர்டர்லி கண்டாக்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் லைஃப்பில் வந்து ஸ்டைலாக போகணும், அது போகணுன்னு ப்ராப்பரான ட்ரெஸ் போட்டுன்னு போக மாட்டாங்க. காலேஜ்லேயே ஸ்மோக் பண்ணுறது, இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது, காலேஜ்லேயே அடிதடி பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துன்னு கேங் சேர்ந்துன்னு சும்மா சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ப்ராப்பராக வரமாட்டாங்க. கிளாஸில் லெக்சரர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்கள ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். லைக் ஒரு லாஸ்ட்டாக காலேஜ் முடிக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் எழுதுவாங்க உங்களோட கண்டக்ட் எப்படி இருந்துச்சுன்னு. அது குட் இருக்கணும். நிறைய பேருக்கு வெரி குட் போடுவாங்க. குட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதாவது அவங்க ரிமார்க்ஸ் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் எதுவுமே ஜாயின் பண்ண முடியாது. ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அதை பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் என்னன்னு தெரியாது, நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவோ போகிறீங்கன்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் படத்தில் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் இம்பாக்ட். உங்கள் கூட சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 4 வருஷம் தான் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான் அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். பட் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைங்கள்லாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அதுதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு காலேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபைண்டிங் லைக் மைண்டட் பீப்புள் அண்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம். ஏன்னா காலேஜ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அவர் லைஃப். அதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பிடிங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யூ. லைக் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுட்டி காட்டணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். படிக்கிற விஷயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை படித்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமாவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் முடியும். ஸோ காலேஜ் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நீங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். லைக் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சொல்லி சுட்டி காட்டணும், அவங்க மேலே அக்கறை காட்டணும், அவங்க ஏதாவது பண்ணால் ப்ராப்பர் வேலை அவங்கள கூப்பிட்டு போகணும். ஸோ எல்லோரும் ஒரு கேங்காக வந்து படிங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்கும். அது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜில் கண்டிப்பாக பண்ண வேண்டியது இன்வால்விங் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் லைஃப் படிக்கிறதுக்கு மட்டும் தான், ஒன்லி படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க வேறு எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ காலேஜ் லைஃப் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கெட் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து
டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்கள் காலேஜ் லைஃப் ஸ்மூத்தாக போகும். ப்ளஸ் உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸிங் டைம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு என்கேஜிங் டைம் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் லைஃப்பில் ஈடுபடணும். காலேஜ் லைஃப்பில் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பீயிங் சோஷியலி ஆக்டிவ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்தால் பார்த்தாது, காலேஜில் எல்லாருக்கிட்டையும் பேசணும். சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்கள் காலேஜில் இருக்கிற எல்லா பசங்கக்கிட்டையும் பேசணும், ஒரு சோஷியலாக பிஹேவ் பண்ணணும். ஏன்னா நம்ம காலேஜ் போகிறதே நம்ம லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்காக தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் எப்படி பிஹேவ் பண்ணுறது, பேசுறது, அவங்க சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சோஷியலாக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து எல்லாருக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பீயிங் சோஷியலி ஆக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப்பில் இன்னொன்று நீங்கள் பண்ணலாம், லைக் வந்து டிஸ்கவரிங் ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் அரௌண்ட் யுவர் காலேஜ். ஏன்னா நீங்கள் காலேஜில் ஒரு வீக்கெண்ட் வரும்போது ஒரு அந்த அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம். லைக் வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். லைக் காலேஜ் நினைப்பே இல்லாமல் லைக் ஒரு மந்த்லி ஒன்ஸோ டுவைஸோ நீங்கள் வெளியே போயிட்டு அந்த ஹேங் அவுட் பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி காலேஜை சுற்றி ஏதாவது நல்ல பிளேசஸ் இருக்கலாம், ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெம்பிள் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்ச விஷயம் இருக்கலாம். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதை என்ஜாய் பண்ணுங்கள். காலேஜ் லைஃப்பில் படிப்புக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண சொல்ல, படிப்பு ரொம்ப முக்கியம். பட் இந்த மாதிரி சில விஷயங்களும் காலேஜ் லைஃப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். காலேஜ் லைஃப்பில் நீங்கள் முக்கியமான பண்ண வேண்டியது லாஸ்ட் விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஓனிங் யுவர் மிஸ்டேக்ஸ். காலேஜ் லைஃப்பில் தான் நம்ம வந்து சக்ஸஸும் ஃபெயிலியர் எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை என்ஜாய் பண்ணணும். சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். ஏன்னா காலேஜ் லைஃப்பில் நீங்கள் இதை கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எங்கே போனாலும் எந்த ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருப்பீங்க. ஸோ காலேஜ் லைஃப்லேயே இந்த விஷயத்தை கற்றுக்கோங்க. உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். டெஃபினெட்லி இட் ஹெல்ப் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ இதெல்லாம் தாங்க, இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலேஜ் லைஃப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல ஜாபுக்கு போவீங்க. ஸோ இதை தவிர யாராவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாடோடிஸ்.